ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கோம் பிரதர். 17/6/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் பிரதர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக படைப்பு கர்த்தாவான தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன சேவை செய்யறாரு அப்படின்னு கொஸ்டின். அதுக்கு என்ன ஆன்சர்னா, குழந்தைங்களுக்கு எல்லையில்லாத ஆஸ்தி அளித்து சுகமுடையவராக ஆக்குறது, இதுவே சேவையா ஆகும். அப்பாவோட சேவை அதுதான். தந்தையை போல பலன் எதிர்பாராத சேவையை வேறு யாருமே செய்ய முடியாது. எல்லையில்லாத தந்தை வாடகைக்கு சிம்மாசனத்தை எடுத்து உங்களை உலகத்தின் சிம்மாசனத்துல அமர்பவராக ஆக்கிடுறாரு. தான் மயில் சிம்மாசனத்துல அமர்றதில்ல, ஆனால் குழந்தைகளை மயில் சிம்மாசனத்துல அமர்த்துறாரு. தந்தைக்கோ ஜடமான கோயில்கள் அமைக்கிறாங்க, இதில் அவருக்கு என்ன சுவை வரும்? ஆனந்தமோ குழந்தைங்களுக்கு தான், ஏன்னா சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. தந்தை எதுக்காக வந்திருக்காருன்னு எப்பவும் சொல்லுவேன், சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு அப்படின்னு. தந்தையை போல சுயநலமற்ற சேவை யாருமே செய்ய முடியாது, அதான் சொல்றாரு அப்பா இங்க. சொர்க்க ராஜ்யம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, மயிலாசனத்துல நீங்க தான் உட்கார போறீங்க. மயிலாசனம்ன்றது பறக்கும் கலையின் ஆசனம், சொர்க்கத்தின் ஆசனம், ரெண்டையும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்ட ஆஸ்தி எல்லாம் குழந்தைங்களுக்கான உங்களுக்கு தான் கிடைக்குது, எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதோட பிரீஃப் கூட பின்னாடி வரும் பிரதர். கொஸ்டின் அந்த இதெல்லாம் பிரீஃபான ஆன்சர்ஸ் வருது. எது நெக்ஸ்ட் எது சகஜ நினைவு ஆகும்னு அப்பா கேக்குறாங்க. அதுக்கு என்னன்னா, தந்தை மிகவும் சகஜமான வழியை சொல்றாரு. இப்பொழுது இந்த துக்க தாமத்தை புத்தியிலிருந்து நீக்கி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கும் புது உலகமான சொர்க்கத்திற்கு எஜமானர் ஆகிறதுக்கு என்னை நினைவு செய்தீங்கன்னா உங்கள் பாவம் அழிந்திடும், நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமா ஆயிடுவீங்க. இது சகஜ நினைவு. எப்படி குழந்தைங்க லௌகீக தந்தை எவ்வளவு சகஜமா நினைவு செய்யறாங்க, அவ்வாறே குழந்தைகளாக நீங்க எல்லையில்லாத தந்தையும் நினைவு செய்யணும். நம்ம அப்பாவை எப்படி நினைவு செய்யறோமோ லௌகிக தந்தைய, அதே மாதிரி பரமாத்மாவை நினைவு செய்யணும். இப்ப உடல் ரீதியான தந்தையை நினைவு செய்யறது எவ்வளவு ஈஸியா இருக்குது. எங்கேயாவது ஆபீஸ் போயிறாரு, கடைக்கு போயிடுறாரு, டக்குன்னு ஞாபகம் வருது எங்க போனாரு, இன்னும் வராம இருக்காரு வீட்டுக்கு அப்படின்றது ஞாபகம் அடிக்கடி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதே போல இதெல்லாம் உடல் ரீதியான தந்தை. எப்படியும் அந்த தந்தை ஒரு நாள் தேகத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போயிடுவாரு. அப்ப அறியக்கூடிய இந்த சரீரத்தின் மீது, அந்த தந்தையின் மீது உங்களுக்கு நினைவு ஈஸியா இருக்குது இல்லையா? உண்மையிலும் உண்மையான தந்தையே நான் தான் உங்களுக்கு. அவர் உடல் ரீதியான தந்தை. இவர் ஆத்மாக்கள், முழு உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவருக்குமே தந்தை ஒருத்தர் தான். இவரு சங்கம யுகத்துல மட்டும் உங்களுக்கு அப்பா கிடையாது. நாளைக்கு சத்தியுகத்துக்கு போனாலும் ஆத்மாவான உங்களுக்கு தந்தை இந்த பரமாத்மா தான். சத்தியுகத்துல கூட உங்களுக்கு வேற அம்மா அப்பா கிடைப்பாங்க, உடல் ரீதியான அம்மா அப்பா கிடைப்பாங்க. இப்படியே திரேதா யுகத்திலையும் கிடைப்பாங்க, துவாபர யுகத்திலையும் கிடைப்பாங்க, கலியுகத்திலையும் கிடைப்பாங்க. எந்த யுகத்துக்கு போனாலுமே உடல் ரீதியான தந்தை தான் கிடைப்பாங்க, தாய் தந்தை தான் கிடைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஆத்மாவுக்கான தாய் தந்தை இவர் ஒருத்தர் தான். இவரை நினைவு செய்யறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இவரை நினைக்கும் போதுதானே இவரை நினைக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியுது. அப்ப இவரை நினைச்சு உங்க பாவ கர்மங்களை அழிங்க, சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பிரதர், தந்தை குழந்தைங்களுக்கு கூறும் சுலபமான வழி என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க. தந்தை தான் துக்கத்திலிருந்து வெளியேற்றி சிவதாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க துக்கத்தின் பெயர் அடையாளமே கிடையாது. மிகவும் சுலபமான வழியும் சொல்றாரு. நீங்க சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க, அது தந்தையோட வீடு மற்றும் உங்களுடைய வீடும் ஆகும். மேலும் புது உலகத்தை நினைவு செய்யுங்க, அது உங்களது ராஜதானி ஆகும். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு சுயநலமற்ற சேவை செய்யறாரு. குழந்தைகளாகி உங்களை சுகமுடையவர்களாக ஆக்கிவிட்டு பிறகு அவர் வானப்பிரஸ்தம் பரந்தாமத்துல அமர்ந்துடுறாரு. நீங்களும் பரந்தாமத்தில் வசிப்பவர்களாயிரம் இருக்கிறீங்க. அது நிர்வாண தாமம், வானப்பிரஸ்தம்னு சொல்லப்படுது. தந்தை வரதே குழந்தைங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான், அதாவது ஆஸ்தி அளிக்கதான் அப்படிங்கிறாங்க பாபா. அப்பா எப்பயும் முறையில என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் எப்பவுமே சிங்கிள் மாலிக்கு தான், ஆனா குழந்தைங்களான நீங்க தான் டபுள் மாலிக் அப்படின்னு சொல்லுவார். மாலிக்னா மகாராஜான்னு அர்த்தம். நான் இந்த பரந்தாமத்துக்கு மட்டும்தான் மகாராஜா,
இங்க மட்டும்தான் என்னோட செல்வாக்கு இருக்குது. ஆனா குழந்தைகளான உங்களுடைய செல்வாக்கு 2 இடத்துல இருக்குது. பரந்தாமத்திலயும் நீங்க தான் மாலிக்கு, அங்கேயும் நீங்க தான் ராஜா, இங்கேயும் சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க தான் ராஜா. அப்ப 2 இடத்துலயும் மகாராஜாவா இருக்கீங்க பாத்தீங்க இல்லையா? சத்தியுகத்துல நீங்க விஸ்வ மகாராஜா, பரந்தாமத்துல ராஜா குழந்தைகள் அப்படின்றதுல சொல்றாரு. நீங்க 2 இடத்துலயுமே ராஜாவா இருக்கீங்க. அதனாலதான் நீங்க டபுள் மாலிக். ஆனா அப்பாவை பாருங்க, அப்பா சிங்கிள் மாலிக் மட்டும்தான். பரந்தாமத்துல போய் நான் வானப்படுத்த நிலையை அடைஞ்சனா எனக்கு அங்க ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னை விட நீங்க தான் உயர்ந்தவங்க, நம்ம பெருமையை தான் உயர்த்தி சொல்றாரு. அவரை குறைச்சுக்கிட்டு நம்மள உயர்த்தி சொல்றாரு. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அப்பா சிங்கிள் மாலிக் தான், நம்ம தான் டபுள் மாலிக்ன்ற போதையில இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் குஷி வரும். நினைவு செய்யறது ஈஸியா இருக்கு இல்லையா? ஆமா. இது நெக்ஸ்ட், தந்தையின் மகிமைக்கும் தெய்வீக மனிதர்களின் மகிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாபா சொல்றாங்க. சிவபாபாவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானா இருக்காரு. சிவனின் கோயில் கூட இருக்குது. அவருக்குன்னு ஒரு தந்தையோ ஆசிரியரோ எல்லாம் கிடையாது. முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் அவரிடம் இருக்கு. எங்கிருந்து வந்தது? ஏதாவது ஒரு வேத சாஸ்திரம் ஆகியவை படிச்சாரா என்ன? இல்லை, தந்தையும் ஞான கடல், சுகம் சாந்தியின் கடலா இருக்காரு. தந்தையின் மகிமை மற்றும் தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர்களின் மகிமை, இவற்றுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. நீங்க தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவதை ஆகுறீங்க. முதல்ல அசுர குணங்கள் இருந்துச்சு. அசுரனிலிருந்து தேவதை ஆக்குவது தந்தையினுடைய காரியமா இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. தந்தைக்குள்ள எப்பவுமே அந்த ஞானத்தின் சம்ஸ்காரம் இருக்குதுன்னு போனதுல பார்த்தோம் இல்லையா? அதேதான் இங்கேயும் சொல்றாரு. இவர் எங்க வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கவா செஞ்சாரு? இவருக்குள்ள எப்படி இவ்வளவு ஞானம் இருக்குது அப்படின்னு. அவருக்குள்ளதான் அந்த ஆத்மாக்குள்ளதான் டிஃபால்ட்டாவே இருக்குது. அவ்வளவு ஞானத்தின் சம்ஸ்காரமாவே ஆயிருக்குது அந்த ஆத்மாக்குள்ள. ஏன்னா அவர் சரீரமே எடுக்காதனால எதையுமே மறக்காம இருக்காரு. ஆனா குழந்தைங்கள நீங்க சரீரம் எடுக்கிறதுனால மறந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் தந்தையோட மகிமைக்கு தெய்வீக குணங்கள் கொண்ட மனிதர்களுக்கும் இல்ல வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க பாபா. தெய்வீக குணங்களை நீங்க தாரணை செய்ய வேண்டியதா இருக்குது. நீங்க மறந்ததுனால தந்தை கிட்டதான் இருக்குது. ஞானத்தின் சம்ஸ்காரத்தின் மூலமா தானே தெய்வீக குணங்களை தாரணை செய்யறதுனால அந்த ஞானத்தை நீங்க மறந்துட்டீங்க இல்லையா எத்தனை பிறவிகள் எடுக்கும் போது. ஆனா தந்தைக்குள்ள அது டிஃபால்ட்டா இருக்கிறதுனால தந்தை இப்ப உங்களுக்கு யோகா செய்ய வச்சு ஞானத்தை கொடுத்து உங்களை அந்த தெய்வீக குணங்களின் தாரணை செய்ய வைக்கிறாரு. தாரணை செய்த நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனால அது சேவையா மாறிடுதுன்னு சொல்றாரு. அதுதான் ஞானம், யோகம், தாரணை, சேவைன்னு 4 சப்ஜெக்டா வச்சிருக்காரு நமக்கு. வேறு யாரும் நம்மை அவ்வாறு ஆக்க முடியாதுன்னு பாபா கூறுவது என்ன? இனிமேலும் இனிமையான குழந்தைங்க பாகத்தை ஏற்று நடிச்சுதான் ஆகணும்னு தந்தை சொல்றாரு. இந்த பாகம் நடிப்பு உங்களுக்கு அனாதி அவினாஷியா கிடைச்சிருக்கு. நீங்க எத்தனை முறை சுகம் துக்கத்தோட விளையாட்டுல வந்திருக்கிறீங்க. எத்தனை முறை நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகியிருக்கிறீங்க. தந்தை எவ்வளவு உயர்ந்தவரா உங்களை ஆக்குறாரு. சுப்ரீம் சோல்னு அழைக்கப்படும் பரமாத்மா அவர் கூட அவ்வளவு உயர்ந்தவராக உங்களை ஆக்குறாரு. சிறியதாகதான் இருக்கிறாரு. சுப்ரீம் சோல்னு அழைக்கப்படும் பரமாத்மா அவர் கூட அவ்வளவு சிறியதாக இருக்கிறாரு. அந்த தந்தை ஞான கடல் ஆவார். எனவே ஆத்மாக்களையும் தனக்கு சமமாக ஆக்குறாரு. நீங்க அன்பு கடல், சுக கடலா ஆக்குறீங்க. தேவர்களிடத்தில் தங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்குது. ஒரு பொழுதும் சண்டை ஏற்படாது. எனவே தந்தை உங்களை தனக்கு சமமாக ஆக்குறாரு. வேறு யாரும் அந்த மாதிரி ஆக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை தான் நம்மள அவருக்கு சமமா ஆக்குறாரு. எதன் மூலமா? இந்த ஞானத்தை கொடுத்து. நீங்க எத்தனை முறை சொர்க்கத்துல தேவதையா உலகத்தின் எஜமானரா ஆயிருக்கீங்க. எவ்வளவு சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா மாறி இருக்கீங்க. இதெல்லாம் நினைவு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு கல்பமும் நீங்க தான் ஆகுறீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு எப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்பாவுக்கு இந்த டிராமானா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா குழந்தைங்க தான் எஜமானரா ஆகுறீங்க. குழந்தைகள் எப்படி போறாங்களோ அதப்படிதான் மற்ற ஆத்மாக்கள்லாம் இந்த உலகத்துல இந்த டிராமாலாம் சுத்தி வராங்க. அப்ப அப்பாவுக்கு இந்த டிராமானா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ குழந்தைங்களான உங்களுக்கு இந்த டிராமா ரொம்ப பிடிக்கணும் தானே அப்படின்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன டிராமா பாப்பா இது எப்படியாவது மாத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக சொல்றாரு அப்படி. அப்பாவுக்கு டிராமானா பிடிக்கும், அப்ப குழந்தைங்களுக்கும் டிராமானா பிடிக்கணும் தானே.
இது அப்பாவுடைய அன்பு, நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துவாரு. அப்படி மனசோர்வுடையவரா ஆகக்கூடாது டிராமாவை நினைச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு சொல்லுவாரு விஷயத்த. அதான் அப்பாவுக்கு பிடிச்ச விஷயம் நமக்கும் பிடிச்சிருக்கணும். அதுதான் உண்மையான அன்பு, தந்தை மீது வச்சிருக்கக்கூடிய அன்பு. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குதுன்னா அது நமக்கும் பிடிக்கிற மாதிரி தானே. இப்ப குழந்தைங்க விருப்பப்பட்டு ஒண்ணு கேக்குறாங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுப்போம். குழந்தைங்க மட்டும் சாப்பிட நம்மளும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி அப்பா சொல்றாரு, எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கும் பிடிக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதான் டிராமா விஷயத்த சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்தூலவதனத்துல நடக்கும் நாடகம் பற்றியும் பாபா பிரம்மாவின் உடல்ல பிரவேசம் ஆகுறத பற்றியும் பாபா கூறியிருக்கிறது என்ன? நாடகம் ஸ்தூலவதனத்துல நடக்குது. முதல்ல ஆதிசநாதனா தேவி தேவதா தர்மம், பிறகு இஸ்லாமியர் பௌத்த தர்மத்தினர் ஆகிய வரிசை கிரமமாக இந்த மேடையில அல்லது நாடக சாலையில வர்றாங்க. 84 பிறவிகள் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமா பிரிந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பாடலும் இருக்குது. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க முதல்ல உலகின பிரிந்திருந்தனர் என்ற பாடலும் உலகில் பாகம் ஏற்று நடிக்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தந்தை சொல்றாரு. நானும் சிறிது காலத்திற்கு மட்டுமே இவருக்குள் பிரவேசம் செய்யறேன். இதுவோ பழைய செருப்பா இருக்குது. ஆண்கள் ஒரு மனைவி இறந்து விட்டால் பழைய செருப்பு போயிட்டதுன்னு சொல்லுவாங்களாம். இப்பொழுது பின் புதியது எடுக்கிறோம் என்பார்கள். இதுவும் பழையது சரீரம் ஆகும். 84 பிறவிகளின் சக்கரம் சுற்றி வந்துள்ளாரு தத்துவம். நீங்களும் அதே போல. எனவே நான் இந்த ரதத்தை ஆதாரமா எடுக்கிறேன். பாவன தூய்மையான உலகத்தில ஒரு பொழுதும் நான் வருவதே இல்லை. நீங்கள் பத்தித்தமா இருக்கிறீங்க, எங்களை பாவனமா ஆக்குங்கன்னு என்னை அழைச்சிங்க. கடைசியில உங்களுக்கு நினைவு பலனளிக்க கூடியதா இருக்குது இல்லையா? பழைய உலகம் முடிவதற்கான நேரம் வரும் பொழுதுதான் நான் வர்றேன் அப்படிங்கிறார் பாபா. இப்ப குழந்தைங்களால நீங்க ஆதிசநாதன தேவதா தர்மத்துல இருந்தீங்க 2500 வருஷம். அப்ப இஸ்லாமிய தர்மம் வருது, பௌத்த தர்மம் வருது, இப்படி ஒவ்வொரு தர்ம பிதாக்களா வராங்க. இது மொத்தமா இந்த ஆத்மாக்கள் வராங்க துவாபர யுகத்துல இருந்து. நீங்க ஆரம்பத்துல இருந்து வரீங்க. மொத்தம் 84 பிறவிகள் எடுத்திருக்கீங்க. 5000 வருஷம் இந்த நாடகத்தை நீங்க சுத்தி வரீங்க. அப்பாவுக்கு டிராமால இந்த 100 வருஷம் தான் கிடைச்சிருக்கு. கலியுகத்தின் இறுதி நேரம், இந்த சங்கம யுகத்துல 100 வருஷம் தான் இந்த பார்ட் கிடைச்சிருக்குது. அந்த பார்ட் கிடைக்கிறதுனால அதுதான் பிக்ஸ் ஆயிருக்குது அப்பாவுக்கு. அதனால அந்த நேரம் குழந்தைங்களான உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த பிரம்மா பாபாவுடைய உடலை நான் ஆதாரமா எடுத்து உங்களுக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஞானத்தின் மூலமா தான் நீங்க இந்த பதித்த உலகத்துல இருந்து பாவனமா ஆகுறீங்க. தந்தை ஒருபோதும் அந்த பாவனமான உலகத்துக்கு வரப்போறது இல்ல. தந்தையும் பார்ட்டும் இந்த குறைந்த காலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த சங்கம யுகம் 100 வருடம்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஸ்தூலவனத்துக்கு நடக்கிற நாடகத்தை பத்தியும் அந்த நாடகம் சொல்றேன். எந்த வீட்டிற்கு பாபா வாடகை கொடுக்கிறார், நம்மை எந்த மாதிரி சிம்மாசனத்துல அமர்த்துறதா சொல்லியிருக்கிறாரு. பாபா என்னன்னா, நானும் ஒரே ஒரு முறை இந்த சரீரத்தை கடனாக மட்டும் எடுக்கிறேன், வாடகைக்கு எடுக்கிறேன். பிரம்ம பாபா உடல்ல நான் இந்த வீட்டின் எஜமானன் அல்ல. இதை பிறகு நான் விட்டு விடுவேன். வாடகையை அளிக்க வேண்டி இருக்கும் இல்லையா? தந்தையும் சொல்றாரு, நான் வீட்டின் வாடகை கொடுக்கிறேன். எல்லையில்லாத தந்தை சிறிதளதாவது வாடகை கொடுத்திருக்க கூட இல்லையா? உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த பீடத்தை ஆதாரமாக எடுக்கிறாரு. நீங்கள் கூட உலகின் சிம்மாசனத்துல அமருபவரா ஆகிவிடுறீங்க. அப்புறம் நான் ஆகுறது இல்ல. தந்தை அவரே சொல்றாரு, சிம்மாசனத்துக்கு உரியவராக, அதாவது மயில் பீடத்துல அமர்த்துறாரு. சிவபாபாவின் நினைவில் தான் சோமநாதரின் கோயிலும் அமைச்சிருக்காங்க. இதில் எனக்கு என்ன சுவை இருக்கும் என்று அதுல அந்த கோயில் அமைச்சிருக்கிறதுனால எனக்கு ஒன்னும் சுவை இல்லைங்கிறாரு பாபா. ஜடமூர்த்தி வைத்திடுறாங்க. ஆனந்தமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்துல இருக்குது. நானும் சொர்க்கத்துல வர்றதெல்லாம் இல்ல. பின் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுது இந்த கோயில் ஆகியவை கட்டுறதுல எவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறீங்க. பிறகும் திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ராவனுடைய ராஜ்யத்துல உங்களது பணம் செல்வம் ஆகிய எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இப்ப அந்த மயில் சிம்மாசனம் எங்கே இருக்கு? எனக்கு அமைக்கப்பட்ட கோயில கஜினி முகமது கொள்ளையடித்து சென்று விட்டாருன்னு தந்தை சொல்றாரு.
அப்ப பாருங்க, அவர் வருத்தப்பட்டு சொல்றாரா எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க நீங்க தான் சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகுறீங்க. எனக்கு வெறும் ஜெகன்மூர்த்தி சொல்லி தோசரகத்துலதான் வைக்கிறாங்க. ஆனா ஆனந்தம் ஃபுல்லா உங்களுக்கு அவருக்கு சுவை இல்ல. ஆனா குழந்தைங்களான அவங்களுக்கு அரை கல்ப சுகம் இங்க இருக்குது, சொர்க்கத்துல இருக்குது. தந்தைக்கு உருவாக்கப்பட்ட கோயில்ல கூட கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாரு கஜினி முகமது. அப்ப நீங்க எவ்வளவு செல்வந்தர்களா இருந்திருப்பீங்கன்னு பாருங்க துவாபர யுகத்துல கூட அப்படின்னு சொல்றாரு. அப்ப வசதி வாய்ப்புகளோட செல்வ செழிப்போட ஆனந்தமான வாழ்க்கையே சொர்க்கம் முழுக்க வாழ்ந்திருக்கீங்க. கோயில் கட்டும் போது கூட நீங்க செல்வ செழிப்புடையவரா இருந்திருக்கீங்க. அதனாலதான் அவ்வளவு செல்வமும் அந்த கோயில் இருந்திருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாரு நம்மகிட்ட. அப்ப ஆனந்தம் ஃபுல்லா உங்களுக்கு வெறும் ஜெகன்மூர்த்தி மட்டும் எனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு இதா எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, உங்களுக்கு தான் அல்ல ஆனந்தத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஃபீல் பண்ணி சொல்றாரு ரொம்ப. நெக்ஸ்ட், உண்மையான தீர்த்தஸ்தலம் யாருக்கு இருக்கணும்? பாரதம் போன்ற செல்வ செழிப்பு நிறைந்த தேசம் எதுவுமே கிடையாது. இது போன்ற தீர்த்தஸ்தலம் வேறு எதுவும் இருக்கவும் முடியாது. ஆனால் இன்றோ இந்து தர்மத்துல அநேக தீர்த்தஸ்தலங்கள் ஆயிடுச்சு. உண்மையில தீர்த்தஸ்தலம் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் அந்த தந்தைக்கு தான் இருக்கணும். இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு, புரிந்து கொள்றது மிகவும் எளிது. ஆனால் நம்பர் பிரகாரம் தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. தீர்த்தஸ்தலம் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனையோ தீர்த்தஸ்தலம் இருக்குது. தீர்த்தஸ்தலத்துலதான் என்ன செய்யறாங்க, தீர்த்தத்தை தலையில தெளிப்பாங்க பாவங்கள் அழியறதுக்காக. இந்த கங்கை ஸ்தானம்லாம் செய்யறாங்க, கங்கா ஸ்தானம்லாம் செய்யறாங்க இல்லையா, கங்கையில மூழ்கி இருந்தா பாவ கர்மங்கள் அழிஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் இந்த கடலும் நதியும் சேர்ற இடம் கும்பமேளான்னு சொல்லுவாங்க. நதி கடலும் சேர்ற இடம் கும்பமேளா கொண்டாடுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப ஆத்மாவான நீங்களும் பரமாத்மாவான நானும் சந்திக்கிற நேரம் தான் இந்த சங்கம யுக நேரம். அப்படியே ஆத்மாவும் பரமாத்மாவும் நேருக்கு நேரம் சந்திக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியும். அத அப்படியே ஸ்தூலமா அவங்க மாத்திருக்காங்க பாருங்களேன். நதியும் கடலும் சேர்ற இடம் தான் சங்கமம்னு வச்சிருக்காங்க. அவங்க பேரே சங்கமம், அது அவங்களும் அப்படி கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க, சங்கமம்னு வச்சிருக்காங்க. அந்த ரெண்டும் சேர இடத்துல மூழ்கி எந்திரிச்சா அது பாவங்கள் அழியும் அப்படின்னு சொல்லி கும்பமேளான்னு விசேஷமா கொண்டாடுறாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. சங்கமயுகம்ன்றது பரமாத்மாவும் ஆத்மாவும் நேருக்கு நேரா இந்த ஸ்தூல உலகத்துல பார்த்து பண்ணக்கூடிய இந்த 100 வருட காலம்தான். இந்த நேரத்துல நீங்க யோக பலத்தின் மூலமா ஆத்மாவான நீங்களும் பரமாத்மாவை பரந்தாமத்துல சந்திக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் அழியுது அப்படிங்கறத புரிய வைக்கிறார். இந்த தீர்த்த ஸ்தலங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அங்கெல்லாம் பாவ கர்மங்கள் அழியறது இல்ல. இந்த நினைவு இப்ப பரமாத்மா சொல்லித்தர இந்த யோக பலத்தின் இந்த ஞானத்தின் நினைவு அங்க ஸ்தூல விஷயமா துவாபர யுகத்துல இங்க கொண்டாடப்படுதுங்கிறத புரிய வைப்பார். உண்மையான தீர்த்தஸ்தலம் எனக்கு தான் அமைக்கணுங்கிறாங்க பாபா. அது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க இல்ல, அப்பா சொல்லித்தரது நிஜம். அது துவாபர யுகத்துல நிழலா விழுகுது. இப்ப ஒரு வெயில நடந்து போயிட்டு இருக்கோம்னா நிச்சயமா உடம்ப நம்ம இங்க நிழல் சைட்ல விழுக முடியா வெளிச்சத்துல. அந்த மாதிரி சங்கமயுகம்ன்றது நிஜமான நேரம், நிஜமான விஷயங்கள், ஒரிஜினல் ஞானம் இங்க கிடைக்கும். அத நிழல் ரூபத்துல அங்க கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு ரீதியில ஸ்தூலமா ஒரு விஷயமா கொண்டாடுவாங்க. அதுதான் அந்த விஷயம். ராவணன் எந்த 2 கிரீடங்களை இறக்கி விட்டான்? அந்த என்ன பாபா சொல்றாங்க, சொர்க்கத்துல எஜமானர் இந்த லக்ஷ்மி நாராயணனா இருக்காங்க. அவங்க உத்தமர்களும் உத்தம புருஷர்களா இருக்கிறாங்க. பிறகு அவர்கள் தேவதைன்னு அழைக்கப்படுறாங்க. தெய்வீக குணங்கள் உடையோர் தேவதைன்னு அழைக்கப்படுறாங்க. இவர்கள் உயர்ந்த தேவதா தர்மத்தினர், இல்லற மார்க்கத்தினராக இருந்திருக்காங்க. அச்சமயம் உங்களுடைய இல்லற மார்க்கம் தான் இருந்தது. தந்தை உங்களை இரட்டை கிரீடம் உடையவராக ஆக்குறாரு. ராவணன் பின் 2 கிரீடங்களையும் இறக்கி விட்டான். இப்பொழுது எந்த கிரீடமுமே இல்ல, தூய்மையின் கிரீடமும் இல்ல, செல்வத்தோட கிரீடமும் இல்ல. 2ஐயுமே ராவணன் இறக்கி விட்டான். பின் தந்தை உங்களுக்கு 2 கிரீடமும் அளிக்கிறாரு. இந்த நினைவு மற்றும் படிப்பின் மூலமா தான் அதை கொடுக்கறாருங்கிறாங்க பாபா. டபுள் கிரீடதாரின்னு சொல்லுவார் தேவதைகளை. தூய்மையின் கிரீடம் அப்படின்னா ஒளி கிரீடம், ஆத்மாங்கிற நினைவு தான் கிரீடம், ஒரு கிரீடம்.
இன்னொன்னு ரத்தினங்கள் பளிச்ச தலையில வைக்கக்கூடிய கிரீடம், ராஜ்ய கிரீடம். ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் தேவதைகளுக்கு இருந்தது. அரை கல்பமா அப்படி இருந்தீங்க. ராவணன் வந்து உங்களுடைய ஒளி கிரீடத்தையும் பறிச்சுட்டான். ஆன்மாங்கிற உணர்வே பறிச்சுட்டான் இல்லையா, தேக உணர்வை கொடுத்துட்டு. ஆன்மாங்கிற ஒளியே மங்கி போயிருச்சு இல்லையா துவாபர யுகத்துல இருந்து. அப்ப ஒளி கிரீடமும் போயிருச்சு, ஆன்மாங்கிற அந்த தூய்மையின் கிரீடமும் போயிருச்சு, ரத்தினங்கள் பதிச்ச இந்த ராஜ்ய கிரீடமும் போயிருச்சு இல்லையா, தேவதா பதவி இழந்துட்டோம் இல்லையா, சாதாரண மனிதர்களை போல வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அதான் டபுள் கிரீடத்தையும் ராவணன் பறிச்சுட்டான். ஆனா உங்களை அப்ப பறிச்சுட்டான். ஆனா இப்ப சங்கம யுகத்துல வந்து மறுபடியும் தந்தை உங்களை டபுள் கிரீடதாரியா ஆக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தந்தை உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறாரு, ஆனா ராவணன் உங்களுக்கு சாபம் கொடுக்கறான் அப்படின்னு வேற மூணுல சொல்லுவாரு. இதே விஷயம் தான். அது எதன் மூலமா பாபா கொடுக்கறாருன்னா நினைவு மற்றும் படிப்பின் மூலமா தான் நான் கொடுக்கறேன் அப்படின்னு. ஞானம் மற்றும் யோகம். நினைவுனா யோகம், படிப்புனா ஞானம். அதன் மூலமா உங்களுக்கு இதை கொடுக்கறேன், டபுள் கிரீடத்தை கொடுக்கறேன் அப்படிங்கிற. யாருக்குமே உங்களிடம் இருந்து பிரித்து விடக்கூடிய சக்தி இருக்காது அப்படின்னு பாபா சொல்லுதுங்க. இப்ப வந்து தந்தை மூலமா குழந்தைங்களாக்கி நமக்கு வந்து பலன் கிடைக்குதுங்கிறாங்க பாபா. முழு உலகத்துக்கும் நீங்க தான் எஜமானரா ஆகுறீங்க. முழு ஆகாயம் பூமி உங்களுக்கு கிடைச்சிடுது. முக்கால் கல்பத்துக்கு யாருக்குமே வந்து உங்களிடம் இருந்து பிரித்து விடக்கூடிய சக்தி இருக்காது. அவர்களுடையதோ விருத்தி அடைந்து கோடிக்கணக்கை எட்டும் பொழுது வேண்டுமானால் படையெடுத்து வந்து உங்கள் மீது வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, ஆகாயத்திற்கும் பூமிக்கும் மற்றும் நடுவில் இருக்க உலகத்துக்கெல்லாம் 3 லோகத்துக்கும் உங்களை எஜமானராக படைத்தேன் அப்படின்னு பைபிள்லயும் இருக்குது, குரான்லயும் இருக்குது. அல்லாஹ் அப்படி உங்களை படைத்தார் அப்படின்னு, தேவன் உங்களை படைத்தாருன்னு பைபிள்லயும் குரான்லயும் கொடுத்திருக்காங்க. ஆனா சங்கம யுகத்துலதான் இந்த 3 லோகத்துக்கும் அதிபதியா நம்ம ஆகிறோம் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அத வந்து அவங்க விருத்தி அடைந்து கோடிக்கணக்க எட்டும் போது வேணுமானா துவாபர யுகத்துல படையிட்டு நம்ம கிட்ட இருந்து வெற்றி பெறுவாங்க. துவாபர யுகம் முழுக்க கூட நம்ம தான் ராஜ்யம் பண்ணிருக்கோம். என்ன தூய்மையான ரீதியில நம்ம பார்த்து பண்ணது வந்து அரை கல்பம் தேவதாவா வாழ்ந்தோம். அங்க ராஜ்யம் ஃபுல்லா செஞ்சோம், தூய்மையின் டபுள் கிரீடதாரியா இருந்தீங்க. இங்கிட்டு இருக்க காக்கல்பம் இருக்கு இல்லையா துவாபர யுகம், அங்கேயும் ராஜாவா பிரபுக்களா பெரிய ஆளுங்களா தான் நம்ம இருந்திருப்போம். அங்கேயும் நம்ம தான் ராஜ்யம் செஞ்சிருப்போம். அங்க தேக உணர்வுல தூய்மையற்ற ரீதியில வந்துட்டோம். அதனால அது முக்கால் கல்பம்ன்ற கணக்கு எடுத்துக்கலாம். அப்பயும் கூட நீங்க தான் ராஜ்யம் பண்ணிருக்கீங்க. அப்ப கூட உடந்து யாரு ராஜ்யத்தெல்லாம் பறிக்க முடியாது. இருந்தாலும் இந்த கலியுகத்துல இந்த இஸ்லாமியர்கள் படையெடுப்பு செய்யறாங்க. முகமது கஜினிய சொல்றாரு இல்லையா, அப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே முகமது கஜினி வந்தாரு. அப்ப அவர் உங்கள்கிட்ட இருந்து செல்வத்தை கொள்ளையடிக்கிறாரு. இப்ப கிறிஸ்தவர்கள் வந்தாங்க இல்லையா, ஆங்கில படையெடுப்பு வந்துச்சு, முகலாய படையெடுப்பு வந்துச்சு, அப்படி ஒவ்வொரு படையெடுப்பா வந்துச்சு இல்லையா. மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் இங்க வந்து நம்மள ராஜ்யம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா, அத சொல்றாரு அப்பா. அப்பெல்லாம் அவங்க வந்து அப்புறமேல படையெடுப்பு செய்யறாங்க. அடுத்த காக்கல்பம் தான் நீங்க பதவி இழக்கிறீங்க. இது கொஞ்சம் தாழ்ந்தவர்களா ஆடுறீங்க. ஆனா முக்கால் கல்பம் உங்களுக்கு முழுமையான சுகம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். தந்தை நமக்கு கர்மத்தின் விளைவை பற்றி சொல்றது என்ன? இந்த சமயம் வந்து தந்தை நமக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்துடைய கதி பற்றி அமர்ந்து புரிய வைக்கிறாரு. ராவண ராஜ்யத்துல வந்து கர்மம் அகர்மமா ஆயிடுது, சதீபத்துல கர்மம் அகர்மமா உயர்ந்த நிலையா ஆகிடுது அப்படிங்கிற அகர்மா விகர்மா பத்தி 3 விதமான கர்மத்தை சொல்றாரு. ஒண்ணு கர்மம்ன்றது செயல், அகர்மம்ன்றது நன்மையும் இல்லாத தீமையும் இல்லாத ஒரு பலன், ஒரு கர்மம். அதுதான் சத்தியுகத்துல இருக்கும்னு சொல்றாரு. ஒரு பேலன்ஸா இருக்கும். அது விகர்மம்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது, நன்மை செய்யக்கூடிய கர்மம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். அங்க பேலன்ஸா இருக்குது. எந்த வித கர்ம பலனும் அங்க ஏற்படாது சத்தியுகத்திலயும் திரேட்ட யுகத்திலயும். ஆனா துவாபர யுகத்துல வந்து கர்மம் வந்து விகர்மம் ஆயிருது. அதனால அது பாவ கர்மம்னு சொல்லப்படுது அப்படின்றத சொல்றாரு. ஆனா சங்கம யுக நேரத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு 3 காலம் ஞானம் இருக்குது. இந்த 3 காலங்களை நினைவுல வச்சு ஒருத்தவங்க காரியம் செய்யும் போது அது விகர்மமாவே ஆகாது, அது சுகர்மமா தான் இருக்கும்னு சொல்லுவார்.
3 காலம் ஞானம் இருக்கு இல்லையா? ஒரு கர்மம் செய்யும் போதுனா இது நத்திங் நியூன்னு ஒரு பாயிண்ட் வச்சு, டிராமாவோட பாயிண்ட் வச்சு, போன கல்பத்துல இந்த விஷயத்த நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். தூய்மையான ரீதியில, அமைந்த ரீதியில, அன்பான ரீதியில இந்த காரியத்தை நான் ஜெயிச்சு வந்திருக்கேன். இந்த கர்மத்தை ஜெயிச்சு வந்திருக்கேன். இந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வந்திருக்கேன். அப்ப இந்த கல்பத்திலையும் நான் தான் அதை சாதிக்க போறேன். எப்படி? இந்த உண்மையான குணங்களின் அடிப்படையில சாதிக்க போறேன். ஒவ்வொரு கல்பமும் அடுத்து வர கல்பத்திலையும் நான் அதான் இதே விஷயத்தான் செய்ய போறேன். ஒவ்வொரு கல்பமும் நான் இதே காரியத்தை செய்யறேன். அப்படிங்கிறப்ப எந்த கர்மமும் இந்த நேரத்துல, சங்கம நேரத்துல அது விகர்மமாவே இருக்காது, சுகர்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த 3 காலத்தையும் உணர்ந்து ஒரு கர்மம் செய்யும் போது அது எப்பவுமே சுகர்மமா தான் இருக்கும்னு சொல்லுவாரு. இந்த அனுமாரு எப்பவுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரியம் செய்ய போறான்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தான் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பாரு. ஒரு மலையை தூக்குறாருன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு மலையை தூக்குவாரு. பறக்கணும்னா கூட ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தான் பறப்பாரு. அதே போல குழந்தைங்களை நீங்க எப்பவுமே ஒரு கர்மா செய்ய போறீங்கன்னா நத்திங் நியூன்னு ஒரு பாயிண்ட் வச்சு, இல்ல டிராமாவோட பாயிண்ட் வச்சு, இதுவும் நன்மைக்கு தான் அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு, இந்த டிராமாவோட பாயிண்ட் தான் 3 காலம் ஞானம், 3 காலம் உணர்ந்த நிலை. அந்த டிராமா பாயிண்ட வச்சுட்டு நீங்க ஒரு கர்மா செய்தீங்கன்னா அது விகர்மமாவே இருக்காதுன்னு சொல்லுவார். அதான் இப்ப சொல்லித்தராரு அப்பா. அது எப்பவுமே சுகர்மமாவே தான் இருக்கும். டிராமா பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லுவார். ஏன்னா நம்ம இப்ப சுகர்மம் செய்தாகணும் இல்லையா சங்கம யுகத்துல, அதுக்காக தான் டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்மா. அவர் எப்படி அனுமர் எப்படி முதல்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லித்தானே ஒரு கர்மா செய்யறாரு, அதே போல நீங்க டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணி கர்மா செய்யுங்க. அதான் அவரு ராமா ராமான்னு சொல்லுவாரு, நீங்க டிராமா டிராமான்னு சொல்லிட்டு காரியம் செய்யுங்கன்னு சொல்லுவாரு. இது சத்குருவை எப்படி எல்லாம் மனிதர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு பாபா பதில் என்னன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சத்குரு கிடைச்சிருக்கிறாரு. அவரை கணவர்களுக்கெல்லாம் கணவர்னு தான் சொல்றாங்க, பதிகளுக்கெல்லாம் பதி பரமேஸ்வரர். ஏன்னா கணவர்கள் கூட அவரை நினைவு செய்யறாங்க. எனவே இது எவ்வளவு அதிசயமா நாடகமா இருக்குது அப்படிங்கிறாரு பாபா. பதிகளுக்கெல்லாம் பதி பரமேஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவர்கள் கூட இது பண்றாங்களா, ஈஸ்வரனை இது பண்றாங்களா, கணவரா நினைக்கிறாங்களா? அப்ப ஆண்களும் நினைக்கிறோம், பெண்களும் நினைக்கிறோம் இல்லையா? இங்க தந்தைய கணவரா நினைக்கிறோம் இல்லையா? ஏன்னா தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே ஆத்மாவான நமக்கு அவர் ஒருத்தர் தான் நாயகன், நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் நாயகிகள் அப்படின்னு. இது உடல் ரீதியான உணர்வு இல்ல, ஆன்ம ரீதியிலான உணர்வு. அவங்க அப்படி உடல் ரீதியான விஷயங்களை வச்சு சொல்றாங்க. ஆனா இங்க உண்மையான விஷயங்களை அப்பா சொல்லித்தராரு. உண்மையான சத்குரு இவர் தான் அப்படிங்கறதையும் புரிய வைக்கிறார். அனாதி அவினாஷி நாடகத்தை பற்றி பாபா சொல்லி இருக்கிறது என்ன? பாபா சொல்றாங்க, இது வந்து அனாதி அவினாஷி, ஆதியும் அந்தமும் இல்லாத டிராமான்னு சொல்லப்படுதான். இறைவன் ஒருத்தர் தான். படைப்பு அல்லது ஏணிப்படி மற்றும் சக்கரம் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். யாருக்குமே படைப்பவர் பற்றியும் படைப்பு பற்றியும் தெரியாம இருக்குது. ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்பொழுது நீங்க சங்கமத்துல அமர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. உங்களுடைய இது மாயினுடைய யுத்தமா இருக்கு, அது விடுறதே இல்லை. அதனால மாயின் அடி விழுந்துருதுன்னு குழந்தைங்களும் சொல்றாங்க. இத வந்து குழந்தைங்க இதை சேர்த்து வச்சு சம்பாத்தியத்தை இல்லாம செஞ்சிட்டீங்க அப்படின்னு பகவான் வந்து இதை படிப்பிச்சு மறுபடியும் 5000 வருடங்களுக்கு இந்த பலனை இது கொடுக்குறாரு, படிப்பை கொடுக்குறாருங்கிறாங்க. இந்த டிராமா வந்து ஆதி அனாதி டிராமா, அனாதி டிராமான்னு சொல்லுவார். இன்ஃபினிட்டி, இதுக்கு முடிவே கிடையாது. இது எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்குது, அழிவில்லாத டிராமா இன்ஃபினிட்டி. அப்படின்னா எப்படி 3 விதமான ஞானம் அப்பா நமக்கு சொல்றாரு இல்லையா, ஆத்மா பரமாத்மா டிராமா அப்படின்னு. ஆன்மாவான நீங்களும் அழிய மாட்டீங்க, பரமாத்மாவான அவரும் அழிய மாட்டாரு. இதே போல இந்த டிராமாவும் அழியாது. அதனாலதான் இது அனாதி டிராமா அப்படின்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு கல்பமும் இந்த உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஞானம் இல்லாததுனாலதான் ரிஷி முனிவர்கள் வந்து எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியல, படைப்பு பற்றியும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப இந்த சங்கம யுகத்துல நீங்க குழந்தைகளான நீங்க படைப்பை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, படைப்பவரை பத்தியும் தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க உங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கீங்கன்னு
இப்படி 3 விதமான ஞானத்தை சொல்றாரு. எதை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஞானம்ன்றது இந்த 3 ஞானம் தான். இதையா ஞாபகம் வச்சுக்க முடியல உங்களால அப்படின்னு கேட்பாரு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா, 3 ஞானம் தான். நீங்க முரளி மேல இருந்து கீழே படிச்சாலும் சரிதான், இல்ல கீழ இருந்து மேல படிச்சாலும் சரிதான், இல்ல நடுவுல இருந்து எங்கிட்ட படிச்சாலும் சரிதான், இந்த ஆத்மா, பரமாத்மா, டிராமா இது 3 தான் இருக்கும். நீங்க எங்கிட்டனாலும் படிச்சாலும் சரி, எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, எங்கிட்ட இருந்து முடிச்சாலும் சரிதான், இந்த 3 விஷயம் எல்லாமே எந்த பொருளையுமே இருக்காது. ஏன்னா இதுதான் முக்கியமான ஞானம். இதை கொடுக்கறதுக்கு தான் தந்தை வந்திருக்காரு. நம் மனதில் எந்த கீதம் ஒலித்து கொண்டே இருப்பதாக பாபா சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, அதிர்ஷ்டசாலி குழந்தைங்களாங்க நீங்க அழியாத விதிமுறையினால அழியாத பிராப்திகளை பெறுறீங்க. உங்களுடைய மனதில் இருந்து ஆகா ஆகாங்கிற கீதம் ஒலித்து கொண்டே இருக்குது. ஆஹா பாபா, ஆகா அதிர்ஷ்டம், ஆகா இனிய குடும்பமே, ஆகா மங்களகரமான சங்கம யுகமே என்று ஒவ்வொரு செயலிலும் ஆகா ஆகா. எனவே நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலிகள். உங்களுடைய மனதுல ஒரு பொழுதும் ஏன் நான் என்றெல்லாம் வர முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகா மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபாங்கிற வார்த்தை தான் வரும் அப்படிங்கிறாங்க. இப்பயும் கூட பாருங்களேன், நான் சொல்லாதீங்க, பாபா பாபான்னு சொல்லுங்க அப்படின்னா படைப்பவரை பத்தி பரமாத்மா அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லையா? அப்ப ஏன்னு சொல்லாதீங்க, டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஏன் இப்படி நடந்துச்சு எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியா வச்சுட்டு கேள்விக்குறிகளின் கியூவை ஆரம்பிச்சிடாதீங்க. டிராமால இருந்ததுக்கு நடந்துச்சு, டிராமால இருக்குது நடக்குது. ஏற்கனவே இப்படி டிராமா இப்படிதான் ஃபிக்ஸ் ஆயிருக்குது, அதுபடிதான் நடக்குது. இப்படியே டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைங்கன்னு சொல்றாரு. அதான் இங்கேயும் பரமாத்மாவை பத்தி சொல்றாரு, டிராமாவை பத்தி சொல்றாரு. அப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. எந்த வார்த்தையிலுமே அந்த இன்டர்லிங்க் சிந்தனை செஞ்சு பார்த்தோம்னா அதுல இந்த 3 விஷயம் தான் இருக்கும். ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு, இல்ல பரமாத்மா பத்தி சொல்லிட்டு இருப்பாரு, இல்ல டிராமாவை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. எந்த முத்திரையை குத்த வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. நினைக்கும் எண்ணம் அனைத்திலும் எந்த முத்திரையை குத்தணுமோ, நினைக்கும் எண்ணம் அனைத்திலையும் அழியாத அரசு முத்திரையை குத்தி விடுங்க, அது நிலையானதா ஆகிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நினைக்கிற எண்ணம் எல்லாத்துலயும் அழியாத அரசு முத்திரையை குத்திடுங்க. அரசு முத்திரைனா தந்தையோட முத்திரை இருக்கு இல்லையா, சின்ன இருக்கு இல்லையா, அப்பாவோட போட்டோ இருக்கு இல்லையா, அப்பா நினைவுன்னே செய்யுங்க, அந்த நினைவின் முத்திரைய ஒவ்வொரு எண்ணத்திலையும் வைங்க அப்படிங்கிறது சொல்றாரு. அப்பா நினைச்சு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க நம்ம சொல்றோம் இல்லையா, அதே போல ஒவ்வொரு எண்ணத்திலையுமே தந்தையின் முத்திரையை குத்திடுங்க அப்படின்னு சொன்னார். போன ஆன்சர்ல ஒண்ணு விட்டுட்டோம். எப்ப எந்த காரியம் செய்தாலும் ஆஹா ஆகான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆஹா ஆகான்னு சொல்லுங்க, அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதையும் 3 விதமா தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஆஹா பாபா ஆஹா அப்படின்னு என்ன அர்த்தம், பரமாத்மா சொல்றோம். ஆஹா பாபா ஆஹா, ஆஹா எனது பாக்கியமே ஆஹா அப்படின்னா பாருங்க, என்னுடைய பாக்கியம் அப்படின்னா ஆத்மா பத்தி. ஆஹா பாபா ஆஹானா பரமாத்மா, ஆஹா எனது பாக்கியமே ஆஹா அப்படின்னா அது ஆத்மா, ஆஹா டிராமா ஆஹா அப்படின்னா அது டிராமா. இப்பயும் அங்க 3 விஷயம் தானே வந்துச்சு, ஆத்மா பரமாத்மா டிராமா. அதான சொல்லி தராரு. எந்த விஷயத்திலையும் அந்த 3 விஷயம் எல்லாமே இருக்காது. அவ்வளவு சூப்பரான ஞானம். இவ்வளவு சிம்பிளான ஞானத்தை இந்த ரிஷிகளும் புரிஞ்சுக்கிறது இல்ல, சன்னியாசிகளும் புரிஞ்சுக்கிறது இல்ல, மற்ற எந்த ஆத்மாக்களுக்குமே புரியறது இல்ல. ஆனா குழந்தைகளான உங்களுக்கு தான் தந்தையோட ஆதிபத்திய அந்திம ரகசியம் எல்லாமே புரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மாக்கள், அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவேன். 4 விதமா சொல்லுவாரு குழந்தைகளை. நீங்க தான் ஹோலியஸ்ட், நீங்க தான் ரிச்சஸ்ட், நீங்க தான் ஹையஸ்ட், நீங்க தான் லக்கியஸ்ட் இப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே நீங்க தான் பாருங்க அப்படின்னு. ஹோலியஸ்ட்னா மிகவும் தூய்மையானவர்கள் நீங்க தான், ஹையஸ்ட்னா மிகவும் உயர்ந்தவர்கள் நீங்க தான், நீங்க தான் ரிச்சஸ்ட் அப்படின்னா செல்வந்தரிலும் செல்வந்தர் நீங்க தான், நீங்க தான் லக்கியஸ்ட் அப்படின்னா அதிர்ஷ்டசாலிகள், எல்லா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத சொல்லுவேன். எதனால இந்த 3 விஷயத்தாலதான். அதான் அந்த ஞானத்தின் 3 விஷயம் திரிசூல ஞானம்னு சொல்றோம் இல்லையா, அதன் அடிப்படையில தான் இந்த விஷயத்த குழந்தைங்களால நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மாதேஸ்வரி அம்மாவோட மகா வாக்கியங்கள் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்கு.
கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான எளிய வழி எதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இறுதி பிறவியிலும் கூட இறுதியா இருக்குது இது. நானும் இப்பொழுது சிறியவர்னு ஒரு பொழுதும் யாரும் நினைக்காதீங்க. சிறியவர் பெரியவர் ஆகிய அனைவருக்கும் சுகம் தேவைதான் இல்லையா? ஆனால் துக்கம் எந்த பொருள் மூலம் கிடைக்குதுன்னு ஞானம் முதல்ல வேணும். இந்த பஞ்ச விகாரங்கள்ல மாட்டியிருக்கும் காரணத்தினாலதான் என்ன கர்ம பந்தனம் உருவாகி இருக்குதோ அதை பரமாத்மாவின் நினைவுங்கிற அக்னி மூலம் எரிக்கணும். அந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் பந்தனத்திலிருந்து விடுபடுறதுக்கான சுலபமான வழியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யோக பலம் தான், யோக அக்னியில தான் இந்த 5 விகாரங்களால நீங்க செய்த பாவங்களை அழிக்கிறதுதான் கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழியா இருக்குது. ஏன்னா இதை விட்டா வேற வழியே கிடையாது. யோகம் இல்லாம பாவ கர்மங்கள் அழியாது. பாவ கர்மங்கள் அழியாம கர்ம பந்தனத்துல இருந்து விடுபட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், முழு கல்பத்திற்கும் ஆதாரம் எதுவாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா, பரமாத்மாவோ தந்தை ஆசிரியர் குருங்கிற ரூபத்துல நமக்கு ஆசி கொடுக்கறாரு. எனவே முதல்ல அந்த தந்தையினுடையவரை ஆகணும். பிறகு ஆசிரியரிடம் படிக்கணும். இந்த படிப்பின் மூலம் எதிர்கால ஜென்மங்களுக்கான சுகத்தோட பிராப்தி உருவாகும். அதாவது ஜீவன் முக்தி பதவியில முயற்சியின் அனுசாரம் பதவி கிடைக்குது. மேலும் குரு ரூபத்துல தூய்மையாகி முக்தி கொடுக்கறாரு. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முயற்சி செய்யணும். பழைய கணக்கை முடிச்சிட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சமயம் இதுவே ஆகும். இந்த சமயத்துல எந்த அளவு முயற்சி செஞ்சு தனது ஆத்மாவை தூய்மை ஆக்குறீங்களோ அந்த அளவு சுத்தமான ரெக்கார்டு பதிவு நிரம்பும். பிறகு முழு கல்பமும் இந்த பதிவின் படிதான் நடக்கும். எனவே முழு கல்பத்திற்கும் ஆதாரமா இருக்கிறது இந்த சமயத்தின் வருமானமே ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆசிரியர், சத்குரு, தந்தை 3 விதமான ஆஸ்தி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் தலையில பட்டை போடுறாங்க இல்லையா, 3 விதமான ரேகைகள், 3 விதமான கோடு நெத்தியில போடுறாங்க இல்லையா, பட்டை 3 கோடு போட்டிருப்பாங்க பட்டை போடுறவங்க. ஒண்ணு தந்தை குறிக்குது, தந்தையை குறிக்குது. மேல இருக்க கோடு தந்தையை குறிக்குது. தந்தை நமக்கு பாலனை செய்யறாரு. தந்தையுடையவரா நம்ம ஆகிறோம் அப்படின்னா தந்தை நமக்கு ஒரு கோடு போடுறாரு. அது என்ன கோடுனா, பாலனையின் ரேகைய உங்க நெத்தியில நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கோடு, ஒரு கோடு. 2வது, ஆசிரியர் நமக்கு ஒரு ரேகையை நெத்தியில வரைகிறார். அது என்னன்னா படிப்பு கொடுக்கறாரு. படிப்பின் ரேகையை வரைகிறார். அதுதான் இந்த ஞானம். ஞானம்ங்கிற படிப்பின் ரேகையை நெத்தியில வரைகிறார். அப்படின்னா நெத்திக்குள்ள இருக்குல்லையா, தலைக்குள்ள இருக்குல்லையா, புத்தியில இருக்குது இல்லையா நமக்கு ஞானம். அது 3வது ஒரு கோடு வரைகிறாரு. அதுதான் சத்குருவோட கோடு, பாக்கியத்தின் ரேகை அப்படின்னு சொல்லுவார். அத முக்தியின் பாக்கியம், ஜீவன் முக்தியின் பாக்கியம். இந்த ரேகை 3 விதமான ரேகையை நெற்றியில தந்தை இறதுனாலதான் உங்க இந்த பிராமணர்கள் நெத்தியில இப்படி 3 விதமான ரேகையை வரைஞ்சிருக்காங்க. புரியுதா? இப்ப புரிஞ்சுதா தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ன காரியம் செய்யறாரு அப்படின்னு? இப்படிப்பட்ட பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கறாரு. இததான் கல்பமா நீங்க அடையிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கர்ம பந்தனத்துல இருந்து விடுபடணும்னா தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ன காரியம் செய்யறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யணும். அப்பதான் கர்ம பந்தனங்க விடுபட முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முயற்சியின் சிறப்புன்னு அம்மா சொல்றது என்னன்னா, இந்த சமயத்துலதான் உங்களுக்கு முதலிடை கடைசி பற்றிய ஞானம் கிடைக்குது. நாமே தேவதை ஆகணும் மற்றும் நம்முடையது முன்னேறும் கலையா இருக்குது. பிறகு அங்கு சென்று பிராப்திய அனுபவிப்போம்னு கீழே இறங்கி விடுவோங்கிறதும் அங்கு தேவதைங்களுக்கு தெரியாது. ஒருவேளை சுகத்தை அனுபவித்து பிறகு கீழிறங்க வேணும்னு தெரிய வந்துருச்சுன்னா கீழிறங்கும் இதுல கவலையிலையும் சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. எனவே மனிதர்கள் எப்பொழுதும் முன்னேறுவதற்கான முயற்சி செய்யறாங்க. அதாவது சுகத்திற்காக தான் வருமானம் செய்யறாங்க. இந்த ஈஸ்வரிய நியமம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நாடகத்துல பாதியாக நடிப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எந்த சமயம் சுகத்தின் முறை வருமோ அதற்கான முயற்சி செய்து சுகத்தை பெறணும். இதுதான் முயற்சியோட சிறப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் முயற்சி செய்யறதுக்கான நேரம்னு சொல்றாரு. இப்ப சத்தியோக திரேதாயுகம் வரப்போகுது. அங்கதான் முழு சுகம் கிடைக்க போகுது. அப்ப இந்த சமயம் தான் நீங்க சுகத்துக்கான அந்த ஜீவன் முக்திக்கான பிராப்தி அடையிறதுக்காக முயற்சி செய்யணும். மனிதர்கள் கூட என்ன செய்யறாங்க, சுகத்துக்காகத்தான் முயற்சி செய்யறாங்க இல்லையா? செல்வத்தை சேர்க்க நினைக்கிறாங்க, பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு தானே முயற்சி செய்யறாங்க.
அதே போல இந்த சங்கம இடத்துல அடுத்து வரப்போற கல்பத்துக்காக சேமிங்க, முயற்சி செய்யுங்கன்றத சொல்ற. ஆனா டிராமாவுடைய ரகசியம் எப்படி இருக்குது? சத்தியுகத்திலே தான் முடிஞ்சோடனே துவாபர கலியுகத்துல இறங்கும் கலையில போக வேண்டியது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. பிராமணர்களான நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. தேவதைகளுக்கு அது தெரியறது கிடையாது. அது தெரிஞ்சு அவங்களோட சுகத்தை அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லுவார். இதைத்தான் நம்ம ஏற்கனவே ஒரு முறையில படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா? தேவதைகள் ஒரு இனிமையான முட்டாள்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு ஃபூல்ஸ், ஸ்வீட் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு பரமாத்மாவை பத்தியும் தெரியாது, இந்த டிராமாவுடைய ரகசியத்தை படைப்பவரை பத்தியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. தேவதைகளுக்கே தெரியலைங்கும் போது இந்த சாதாரண ரிஷிகள் முனிவர்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு ஒரு ரீதியில சொல்லுவார். அத இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. இந்த ரகசியங்கள்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க உயர்ந்தவர்கள் இல்லையா? இப்ப அப்பா கட்டளை கொடுக்கறேன், முயற்சி செய்யுங்க, எதிர்கால பாக்கியத்தை உருவாக்கி. கவலையில வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் துக்கம் வந்துரும். அப்ப அதனாலதான் அவங்க தெரியறது கிடையாது. அதனாலதான் அவங்க முட்டாள்கள்னு சொல்லுவாரு. ஸ்வீட் ஃபூல்ஸ். பாக்குறதுக்கு இனிமையா இருக்காங்க, அழகா இருக்காங்க, அக்கர்மம் செய்யறாங்க. நிலைக்கு வர்றவங்க சத்தியத்துல தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் அங்க ஸ்வீட் எதுவுமே அங்க இருக்க முடியாது, சொர்க்கமாவே இருக்காது. அதான் பாக்குறதுக்கு எல்லாரும் அழகா இருக்காங்க, ஸ்வீட்டா இருக்காங்க, அக்கர்மம் தான் செய்யறாங்க, விக்கர்மம் எல்லாம் செய்யல. ஆனா தந்தையை பத்தின ரகசியமும் தெரியல, டிராமா பத்தின ரகசியமும் தெரியலன்னு தேவதைகளே திட்டுவாரு. இப்ப குழந்தைகளான நீங்க பிராமண குழந்தைகள், தந்தையின் குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க தானே முயற்சி செஞ்ச அந்த பதவி அடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொல்லுவாரு. அதிர்ஷ்டசாலிகள் எவ்வளவு நேரம் உட்காந்து தந்தையின் வாக்கியத்தை கேட்டுட்டு இருக்கோம், அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. எந்த சிறப்பியல்பை மறப்பதனாலதான் பாரதத்திற்கு கீழான நிலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடிகரின் வேலையானது நடிக்கும் சமயம் முழுமையான திறமையோட நடிப்பு நடிக்கணும். அதை பார்ப்பவர்கள் ஆக ஆகான்னு சொல்லணும். ஆகையினால கதாநாயகன் கதாநாயகி நடிப்பு தேவதைகளுக்கு கிடைச்சிருக்குது. அவர்களுடைய நினைவு சின்ன சித்திரங்கள் மகிமை செய்யப்பட்டிருக்கு, பூஜிக்கப்படுது. நிர்விகாரி இல்லறத்துல இருந்து தாமரை மலர் போன்ற ஸ்திதியை உருவாக்குறது. இதுவே தேவதைகளோட சிறப்பு ஆகும். இந்த சிறப்பு இயல்பை மறக்கிறதுனாலதான் பாரதத்துக்கு இத்தகைய கீழான நிலை வந்திருக்கு. இப்போ மீண்டும் அத்தகைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பரமாத்மா வந்திருக்காரு. இப்பொழுது அவருடைய கையை பிடிச்சு கொள்றதன் மூலமா வாழ்க்கை படகு கரை சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்ப இங்க படகோட்டியா வந்திருக்காரு. வாழ்க்கைங்கிற படகு சேரணும்னா பரமாத்மா கையை பிடிச்சிட்டு போகணும். பரமாத்மா படகு எங்க இருக்கு? இப்ப கலியுகத்துல இருந்து சங்கம யுகத்துக்கு வந்தாச்சு. இப்ப சத்தியுகத்தை நோக்கி போகணும். சத்தியுகத்துக்கு கரை சேர்த்துருவாரு தந்தை அப்படின்னு சொல்றாரு. தேவதைகளுக்கு மகிமைகள் இருக்கிறது பாத்தீங்களா, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க தூய்மையா அப்படிங்கிற நினைவு சின்னமா தான் இந்த கோயில்ல மூர்த்தியா வச்சு வழிபட்டு இருக்காங்க. தேவதைகள் வாழ்ந்ததுனால தானே இவங்களை இப்படி மூர்த்தியா வச்சு வழிபட்டு உங்க மகிமையெல்லாம் செய்துட்டு இருக்காங்க. எவ்வளவு உயர்ந்தவர்களா உங்களை நான் மாத்துறேன். அப்ப தந்தையின் கையை மட்டும் பிடிங்க, தந்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நீங்க அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. எப்ப தந்தை கையை பிடிக்கிறோமோ அப்ப உங்க வாழ்க்கைங்கிற படகு கரை சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னாரு. எந்த கரை சேருமா? கலியுக கரையில இருந்து சத்தியுக கரைக்கு தந்தை கொண்டு போய் விட்டுருங்கிறாரு. அதுதான் என்ன சம்பந்தம்? படகோட்டி. படகோட்டியா நான் வந்திருக்கேன் உங்க வாழ்க்கையின் படகை கரை சேர்க்கறதுக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா தானே கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ஓம் சாந்தி சிஸ்டர். நன்றி பாபா.